பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 86 அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இது தாவீது ஒரு விண்ணப்பமாய் வைக்கிற சங்கீதம். சங்கீதம் 86 அதிகாரம் முழுவதுமே ஒரு விண்ணப்பம். அதிலிருந்து இன்று நமக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை 11வது வசனம். அதுல தாவீது முதலாவது என்ன சொல்றார்? அதுக்கு முந்தினெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் மகத்துவம் உள்ளவர், அதிசயம் உள்ளவர், அவர் ஒருவரே தேவன் என்பதை அவர் நாவால் அறிக்கையிட்டிருப்பார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். தாவீது வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகள் அநேகம். ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறு பையனை அரியாசனத்தில் உட்கார வைத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், அவர் தாழ்மையா இருந்து சொல்றார். எத்தனை உயரத்துக்கு போனாலும் வந்த நிலைமையை மறக்காம தாழ்மையா இருந்து சொல்றார், கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்தரலும், உமது வழியை எனக்கு போதித்தரலும். அவருடைய வழியை நமக்கு கற்று நம்ம அதன்படி நடக்க நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அதுக்கு அவருடைய வழியை நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும், கேட்கணும். அவர் இடத்துல நீங்க எனக்கு போதியுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். தாவீது அன்னைக்கு சொல்றாரு, நான் உங்க சத்தியத்துல நடப்பேன் அப்படின்னு. இன்னைக்கு யாருதான் எல்லாருமே அவருடைய வழியை காண்பிச்சிடணுங்க, எனக்கு ஒரு வழியை காண்பிச்சிடலுங்க, எனக்கு ஒரு வேதனையா இருக்கு, எல்லாமே குறைகளை சொல்லி சொல்றீங்களே தவிர சத்தியத்துல நடப்பேன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்றது இல்லை. இங்க சப்பா உங்களுடைய சத்தியத்துல நடப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியா வார்த்தையில நடப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியா யாரும் எழுந்து நிக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, நான் உமது சத்தியத்துல நடப்பேன் அப்படின்னு ஒரு உறுதி வேணும். அதுதான் தாவீதை விண்ணப்பமா வைத்தது போல இன்றைக்கு நம்ம விண்ணப்பமா வைப்போம். நான் உமது சத்தியத்துல நடப்பேன்ப்பா, நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். அவருடைய நாமத்திற்கு மாத்திரம்தான் பயப்படும். இந்த உலகத்துல கலக்கம் கொண்டு வர அநேகர் உண்டு. ஆனால் அசையாமல் உறுதியாய் அவரை பற்றி பிடித்தவர்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. பயம் பரிசுத்த ஆவியினால அதை மேற்கொள்ள பார்க்கணும். பயத்தை விசுவாசத்தினால் மேற்கொள்ளணும். ஃபெய்த் ஓவர் ஃபியர் ஒரு வசனம் இருக்கு. பயத்தை யார் மேல ஃபெய்த் வச்சு அந்த பயத்தை நீக்கணுமா? இயேசு கிறிஸ்துவ மேல வைத்து பயத்தை நீக்கணுமா? அதுதான் அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்கள். அவருடைய நாமத்திற்கு பயந்தா அவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு, அவருடைய நாமத்திற்கு எதுக்கு பயப்படணும்? உம்முடைய வழியை விட்டு நான் போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குல்ல, அப்போ அவருடைய வழியை விட்டு போக மாட்டோம். உம்முடைய அன்பை விட்டு நான் போகக்கூடாது ஒரு பயம் இருக்குல்ல, என்னுடைய இசப்பா நான் பண்ற எந்த காரியமும் நீங்க என்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்தும், இருதயத்தை சீரமைக்கும். இருதயத்துல இன்னும் அவர் மேல அன்பை செலுத்தி அவருடைய வழியில நம்ம போவோம். இன்னும் அவருடைய அன்பை விட்டு நம்மளை எதுவுமே பிரிக்காதபடி, இந்த உலக காரியங்கள் எதுவும் நம்மளை கரைப்படுத்தாதபடி, உலக காரியங்கள்லாம் உலக சிநேகம், நம்பிக்கை துரோகங்கள், கசப்பு, வெறுப்பு, பொறாமை, இன்னும் அநேக காரியங்கள் சொல்லலாம், பொறாமை, வன்மம், இன்னும் அநேக காரியங்கள் அது தீட்டுப்படாம இன்னும் அநேக காரியங்கள் தீய காரியங்கள், அதாவது தேவனை விட்டு விலகிக்கிற எல்லா காரியமுமே இந்த உலகத்துக்கு சொந்தமானது. தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டியிருக்கார். அதன்படி வாழ நமக்கு கற்பித்திருக்கிறார். அதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தின்படி நடப்பேன்னு இன்னைக்கு நம்ம உறுதி எடுப்போம். என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும். எதுக்கு அவருடைய நாமத்துக்கு பயப்படணும்? அவருடைய நாமம், இயேசுவின் நாமம், அது இனிமையான நாமம். அந்த அன்புல இருக்கும் போது அந்த அன்பை விட்டு பிரிந்து செல்லாதபடி நம்ம இருதயம்
ஒரு பயத்தோடு இருக்கணும்னு தாவீது ஒரு விண்ணப்பமா நமக்கு இந்த விண்ணப்பத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா இந்த நேரத்திலும் இயேசுப்பா உம்முடைய வார்த்தையை இயேசுப்பா ஒரு விண்ணப்பமாய் தாவீது செய்த விண்ணப்பத்தின்படி இயேசுப்பா எங்களுக்கு இன்னைக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து உம்முடைய சமூகத்துல காணப்பட, இயேசுப்பா உம்முடைய வார்த்தையில இயேசுப்பா நிலைத்திருக்க, உம்முடைய சத்தியத்துல நடக்க எங்களுக்கு உறுதிப்படுத்தி இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய சத்தியத்துல நாங்க நடக்க இன்றைக்கு நாங்க உறுதி எடுக்கிறோம் ராஜா. இயேசுப்பா எங்களுடைய இருதயத்தை ஒருமனப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்திற்கு உம்முடைய அன்புக்கு பயந்திருக்க நாங்கள் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. இயேசுப்பா உம்முடைய வழியை இயேசுப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதித்து உம்முடைய வழியின்படி எங்களை நடத்தி சொல்லும் தகப்பனே. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். கரம் பிடித்து நடத்துங்க, உம்முடைய வருகை வரம் நடத்துங்க கர்த்தாவே. எதையும் உம்மை விட அதிகமாய் எதுக்கு மேலும் மோகம் கொள்ளாதபடி உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல கிருபை தாங்க. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நடக்கிற ஞாயிறு ஆராதனை எல்லாவற்றிலும் இசப்பா உம்முடைய கரம் கூடியிருப்பதாக. இந்தியா முழுவதும், இந்த உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிறார்களோ எல்லா சபைகளிலும் இசப்பா உம்முடைய நாமம் பயங்கரமாய் வல்லமையாய் இசப்பா சுகத்தோடு பலனோடு இசப்பா விடையில்லாமல் இசப்பா வாழ்க்கையின் விடையில்லாமல் தேடி நொந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உம்முடைய வார்த்தை மருந்தாகட்டும், உணவாகட்டும். கர்த்தர் நீர் மகிமைப்படுகிறார்கள். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. இந்த நாள் நல்ல நாளாக அமைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள்.